அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் அகிரா குரோசவா உலக புகழ்பெற்ற ஜப்பானிய திரைப்பட இயக்குனரான அகிரா குரோசவா பிறந்த தினம் என்று டோக்கியோவின் ஓமோரி மாவட்டத்தில் உள்ள ஒய்மாச்சி என்ற ஊரில் பிறந்தவர். 1910 தந்தை பழைய சாமுராய் குடும்பத்தைச் சேர்ந்தவர். மேற்கத்திய கலாச்சாரத்தை தன் குழந்தைகளுக்கு மறுக்கவில்லை, திரைப்படங்கள் பார்க்கவும் அனுமதித்தார். குரோசவா தனது 6 வயதிலேயே திரைப்படம் பார்த்தார். 13 வயதான அகிரா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்க்க பயந்து நடுங்கினார். பயத்தை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும் என்று கூறி அவரது அண்ணன் அவரை பார்க்க வைத்தார். பிற்காலத்தில் திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது கசப்பான உண்மைகளை எந்த சமரசமுமின்றி வீரியத்துடன் இவர் வெளிப்படுத்துவதற்கான காரணமாக இது இருக்கலாம் என்று கூறப்படுவதுண்டு. 1936 1943 வரை முன்னணி இயக்குனர் யமமாட்டோ கஜிரோ உள்ளிட்ட பல இயக்குநர்களிடம் துணை இயக்குனராக பணிபுரிய தொடங்கினார். 1943 இயக்குனராக உயர்ந்தார். 1980களின் ஜப்பானின் ஜூடோ மாஸ்டர்களை பற்றிய ஜான்சிரோ சுகதா என்பது இவரது முதல் திரைப்படம். 1948 வெளிவந்த ட்ரங்கன் ஏஞ்சல் திரைப்படம் இவருக்கு பெயரையும் புகழையும் ஈட்டி தந்தது. இவரது ரசோமோன் திரைப்படம் 1951 வெனிஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. சிறந்த வெளிநாட்டு திரைப்பட விருதையும் இந்த படம் வென்றது. இகிரு அப்படின்னா வாழ்வதற்காக அப்படின்றது அர்த்தம். அந்த இகிரு அப்படின்ற வாழ்வதற்கான என்ற திரைப்படம் சினிமா வரலாற்றின் அற்புதமான படங்களில் ஒன்று என்று விமர்சகர்களால் பாராட்டப்பட்டது. தொடர்ந்து சொந்த நாட்டிலும் உலகம் முழுவதும் இவரது படங்கள் வரவேற்பு பெற்றன. ஷேக்ஸ்பியர், பியோதர் தாஸ்தாயேவ்ஸ்கி, ஷேக்ஸ்பியர், பியோதர் மற்றும் தாஸ்தாயேவ்ஸ்கி ஆகியோரின் கதைகளை தழுவி திரைப்படங்களை இயக்கி உலகம் முழுவதும் புகழும் பாராட்டும் இவர் பெற்றுக்கொண்டார். 1960 குரோசவா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தை தொடங்கி தனது படங்களை இந்த பேனரிலேயே தயாரிக்க தொடங்கினார். சாமுராயை முன்னணி கதாபாத்திரமாக கொண்டு ஏராளமான கேளிக்கை திரைப்படங்களை இவர் தயாரித்திருக்கிறார். இவரை பற்றி பல புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது. திரைப்பட தயாரிப்பு சம்பந்தப்பட்ட திரைக்கதை, காட்சி வடிவமைப்பு, இயக்கம், எடிட்டிங், இசை உள்ளிட்ட ஏறக்குறைய அனைத்து களங்களை பற்றியும் அறிந்திருந்தார். மொத்தம் 30 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். 9வது மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் கோல்டன் பரிசும் 1990 வாழ்நாள் சாதனையாளருக்கான அகாடமி விருதும் கிடைத்தன. கலைகள், இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் என்ற பிரிவில் ஏசியன் வீக் பத்திரிகை இந்த நூற்றாண்டின் சிறந்த ஆசியர் என்ற விருதை வழங்கி சிறப்பித்திருக்கிறது. இவரை கௌரவிக்கும் விதமாக சர்வதேச அளவில் இவரது பெயரில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உலகத் திரையுலகின் முக்கியமான ஒருவராக போற்றப்பட்ட அகிரா குரோசவா 1998 90s கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 90s கிட்ஸ் 1995 வரையா 1985 1995 வரையா பிறந்ததான் 90s கிட்ஸு. அதுக்கு மேலே போனால் 90s கிட்ஸ் கிடையாது. 1998 பிறந்ததுனால இவர் 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் 88வது வயசில் காலமாகிறார். முக்கியமான ஒரு ஆளுமை, உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே. இந்த மாதிரி பல திரைப்பட இயக்குநர்கள் நம்மளுக்கு தெரியும், திரைப்பட தயாரிப்பாளர்கள் பல பேர் நம்மளுக்கு தெரியும், RK செல்வமணி அந்த மாதிரி. ஆனால் உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் அகிரா குரோசவா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இவர் 1910 பிறந்திருக்கிறார். வங்க பிரிவினை 1905, 1907 சூரத் பிளவு, 1911 வங்கம் இணையிறது. அந்த வங்கம் இணையிற வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை தான். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.